மக்களே வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு கேம் விளையாட போகிறோம். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நாங்கள் ஒரு வருஷமாக இருக்கோம். நாங்கள் 3 பேர் இருக்கோம். நாங்கள் 3 பேருமே கண்ணை கட்டிட்டு கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு திருப்பி இதே இடத்துக்கு வரோமா அப்படிங்கிறத பார்க்க தான் நாங்கள் இந்த கேம் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இந்த வீடியோ புதுசாக இருக்கும், மறக்காம எல்லாம் பாருங்க. ஒரு இடத்துல ரொம்ப நாளாக இருந்து கண்ணை கட்டிட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக போக முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ஃபன்னியாக எவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கண்ணை கட்டிட்டு எடுக்க போகிறோம், அதனால தான் ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம். ஃபேன் எங்கேயுமே ஓடலை. ஃபேன் ஓடுனுச்சுன்னா அந்த சத்தத்தை வச்சு கூட கரெக்டாக ரூம்குள்ளே போகலாம். அதனால ஃபேன் எங்கேயுமே போடலை. மொத்தமாக கண்ணை கட்டிட்டு பூஜை ரூம் வரைக்கும் போயிட்டு திருப்பி இதே லொக்கேஷன் இங்கே வந்து நிற்கணும். இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரில, உங்களோட சேர்த்து நாங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். கேம் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் கண்ணை கட்ட போகிறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த சாலில் தான் கட்ட போகிறோம் கண்ணை. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன், கண்ணு தெரியுதா இல்லையான்னு. சுத்தமாக தெரிலங்க. அடுத்து ரோஸ்க்கு. ரோஸ் உண்மையை சொல்லுங்க, பார்த்துட்டு கண்ணு தெரியுதா? ஷோர். சோ ரோஸ்க்கு ஃபர்ஸ்ட் கட்ட போறோம். கட்டிட்டு அங்க கூட்டி போறேன். இதுமே தெரியல பாக்கணும். லூசா போதுமா? டைட்டா கட்டிட்டு போதுமா? போதும். இது எத்தனை? இது தெரியலையா? இப்போ ரோஸ் கூட்டி போறோம். எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ஃபன் பண்றீங்க. வா. இரு என்னடா உனக்கு நிப்பாட்டவே இல்லை. ஸோ இங்கே தான் உன்னை சுற்றி விட போகிறேன். நான் சுற்றி விட்டு எப்படி வேணாலும் நிப்பாட்டுவேன். ஒன்று டோர் சைடு இருக்கலாம், இல்லை செவரு சைடு கூட இருக்கலாம். இனிமேல் ஓன் டெஸ்டினேஷன். வா எப்படி வரேன்னு பார்ப்போம். இவ்வளோ வேகமாக வந்துட்டேன். தொடக்கூடாது. கேம் ரூல் என்ன? தொடக்கூடாது. போ. அதெல்லாம் இல்ல, கேம் ரூல் தான். வா கேம் ரூல் எல்லாம் தொடாம வரணும். தொடாம வா, செவுத்து தொடாம வா. இது சுத்தி விடுறேன். இந்த கேமோட ரூல் என்னன்னா செவுத்து தொடாம வரணும். அதுதான் சொல்லவே இல்லை இதெல்லாம். இந்த கேமோட ரூல் செவுத்து தொடாம வரணும். செவுத்து தொடாம வரணும். என்ன கொலை முயற்சியில ஈடுபடுறாங்க. அதான் நல்லா கரெக்டா உள்ள போயிட்டாங்க. அங்கல்ல போச்சு. தப்பு போச்சு. அங்கல்ல நீயா அவன் ட்ரெஸ் தொடுற. நல்ல திசை திருப்புறாங்க. போதும் தானே? இல்ல வரணும். இந்த டப்பா இருக்கு, அந்த டப்பாவை தொடணும். அங்க ஒரு டப்பா இருக்கு, அந்த டப்பாவை தொடணும். தக்கத்தை பரதநாட்டியம் வர்ற ரோஸ் வெயிட் பண்ணிட்டாங்க. சூப்பர். இரு சூப்பர். ரோஸ் வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அருமையா விளையாண்டீங்க. இந்த கேம் எப்படி இருந்துச்சு? ஆடியன்ஸ்க்கு சொல்லு. ஒண்ணுமே தெரியல, ரொம்ப பிளாங்கா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து யார் கணக்கு கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேம் நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. அடுத்து அச்சா ட்ரை பண்ண கூடாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களா பண்ணா இடிச்சிட்டு விழுந்துருவாங்க. சோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்க கை காலை அதெல்லாம் தொடாதீங்க அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் நான் தொட்டு தான் போனேன். நீங்களும் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பிரசாந்த் கணக்கு கட்ட போறோம். பிரசாந்த் அடுத்து கணக்கு கட்டிக்கலாம். இவன் என்னென்ன பண்ணணுங்கிறத பண்ணிடலாம். நம்ம கண்ணு தெரியுதா? கேப் சேர்த்து கட்டுங்க சார். கேப்லாம் இல்லை, கேப்பை கட்டினா கட்ட மாட்டான்.
ஓகே வாச்சா இப்போ உன்னை வந்து நேரா கூட்டு போறேன் இங்கே 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 வா இங்கே கூட்டு போறேன் இங்கே இங்கே கூட்டு போறா இது வா டோர் திறந்தாச்சுடா சாமி நாங்க போகணுமா ஏய் இல்ல புரியல அவனுக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயமா ஏய் தள்ளாத நாய் புரியல சரி போ நீங்க டச் பண்ற போ மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டோர் விட்டு நிற்கிறோம் அது வெளியே போட்டு வரவங்க போய் காட்டுறேன் கரெக்டாக சொன்னதான் எனக்கு எப்படி சொன்னு சொல்லுங்கள் இங்கே ஏன்னா லைட்டு வச்சு கம்மியாக இருக்குது அதை சீட்டில் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் அப்படி தான் பிளானிங் பண்ணுவாங்க அந்த சிவசு தொடாமல் போகும் வாசனை நம்ம அடிமையே ரெடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு லைட் எதாவது ஆஃப் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் ஒன்றும் வேணாம் லைட் போகிற சவுண்டு கேட்டுக்கு தைரியமாக போகணும் யாருக்கு வச்சுருக்கீங்க நம்ம ரூம் எப்பவுமே ஒரு பேய் இருக்கும் அந்த பேய் சத்தத்தை நம்ம கேட்டுட்டே போகும் இது பிடிச்சிருக்கோம் சரி இது சேரில் இது சேருவோம் விட்டுக்குவோம் அதனால் கையை வச்சுருக்கோம் இருக்காண்டா நான் தான் சொன்னேன் சாதடி இது வந்து சாமி ரூம் தான் ஏன்னா பக்கத்துல கூட ஏசி இருக்கும் இது ஒன்றுமே ஏசி அதாவது நம்ம யாரும் தான் சாமி ரூம் கும்பிட்டு வரும் சொல்லிட்டேன்பா யாரும் பிடிச்சிக்கணும் இப்போ எங்கே போகணும் அங்கே பார்த்தா ஒரு டப்பா இருக்கும் அந்த டப்பாவை நீ எடுக்கணும் கரெக்டாக எங்கே இருக்கும் எங்கே இருக்குமா இப்போ டப்பா இருக்கிற இடம் மாறிடுச்சு சரி மாறிட்டாங்க அப்படியே போவோம் ஒருவேளை அந்த சாமி சொல்லி சாமி சொல்லிடுறாங்க அப்படின்னு இப்படியே ஒப்பிச்சு கரெக்டாக எடுத்தேன் சாரி அப்புறம் இப்படி என் கேண்டிட்டு வாங்கி தரல டப்பாவை எடுக்கணும் டப்பாவை தொட்டு எடுக்கணும் அதுதான் உனக்கு டாஸ்க்கு ஃபஸ்ட்டு டப்பாவை தொடணும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துருக்கோம்ல அப்பா சொன்னதான் டப்பா போக ஏய் டப்பா ஃப்ரிட்ஜில் இல்லை டப்பா டிவி ஸ்டாண்டில் இருக்கு டப்பா சொல்ல சொன்னீங்க தொட்டுட்டீங்க பாருங்க அந்த டப்பா இல்லை டிவி ஸ்டாண்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டோம் இப்படியே போனால் சமையல் கட்டுருக்கோம்
அந்த டப்பா இல்ல. டப்பா எனக்கு டப்பா எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஏமாத்துறீங்க. ஃபைனலி டப்பா எடுத்துட்டான். ஒண்ணுமே கண்ணு தெரியலங்க, மன்னிச்சுங்க, எனக்கு ஒன்றும் பேச தெரியாது, சின்ன பையன். அடங்கப்பா. ஓகேங்க, அடுத்து நம்ம அரவிந்த் ஃபைனலா கட்டிடலாம். ஜெயிக்கிறேன் சீக்கிரமா. ஏன் வலிக்குது, ஏன் ஒன்றும் தெரியல. இப்போ நான் எந்த சைடு நின்று எனக்கே தெரியலையே. ஐயோ, கிட்டாவது நிப்பாட்டி வச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். சுத்தவே ரொம்ப சுத்துறீங்கன்னா வாங்கி விழுந்துருவேன் காய்ஸ். இருக்கா என்னப்பா, என்ன பிரச்சனை வருது? ஏன் நீ கிச்சன்ல கூட்டு போறேங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. சத்தியமா தெரியலங்க எங்க இருக்கேன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ திருப்பி கிச்சன் தான் கூட்டு போறேன். திருப்பி இப்பதான் கரெக்டா போறோம்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் போறோம். எப்படி சொல்றேன்னா, அச்சா சொன்ன மாதிரி தான். லைட் இல்ல, லைட் ஏதோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? லைட் ஆஃப் பண்ணிட்டாருங்க. ஏய் எங்க சொல்ற, ஏன் ஒண்ணும் புரியல. ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டாருங்க மக்களே. எங்க இருக்கு நினைக்க தெரியலையே. ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த. ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன். லைட்டே ஆஃப் பண்றீங்க எனக்கு. எங்க சுத்த ஃப்ராடா இருக்கானுங்க. சாமி பகவானே எனக்கு ஆகாது. இவங்க எப்படி வந்து நிப்பாட்டிட்டாங்க என்ன? ஏப்பா தொட்டுட்டேன். கோட்டை வெறி என்றா, கோட்டை வெறி என்றா. இவங்க டப்பா போய் வச்சு விளையாடுவாங்க வச்சு. பாவீங்களா எங்க வச்சிருக்காங்க தெரியல. கூட்ட மாட்டேன் எப்படி வந்தேன். இது ஜன்னல். காய்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டப்பா வந்துட்டேன். அப்பா நீங்க டப்பாவை எங்க வச்சிருப்பாங்களா? உனக்கு வேற சேலஞ்ச். இப்போ என்ன சேலஞ்சு? இப்போ வந்து கரெக்டாக நீ வெளியே போகணும். சாமி ரூம் வந்து வெளியே போகணும். சாமி ரூம்ல இருந்து இப்போ நான் வெளியே வந்துட்டேன். ஹாலில் இருக்கேன். வெளியே தான் இருக்கணும். ஈஸியாக போடுவேன். டச் பண்ணக்கூடாது எதையுமே. டச் பண்ணினா நீ அவுட் இந்த கேமில். எதையுமே டச் பண்ணக்கூடாது. வந்துட்டோங்க. ஈஸியாக வெளியே போடுவேங்க. நீ இந்த இது ஒத்துக்க முடியாது. ஏய் இது சின்ன ரூம் தானே, அப்பதானே தெரியும். நீ தொடவே கூடாது. டப்பா எங்க இருக்கு? டப்பாவை நான் தரேன் காய்ஸ். ரோஸ் கையில வச்சுட்டு அங்க நின்று சுத்திட்டு இருக்க. டப்பாவை கை இல்ல, டப்பா இல்ல.
ஃபைனலி டப்பா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. யாருமே ட்ரை பண்ணாதீங்க. எங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இந்த கேம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. இதே வீடு பெருசா இருந்ததுன்னா சூப்பரா எடுத்துட்டு போயிருப்போம் கேமை. ஸோ மறக்காம இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கேம் வேணும்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா நான் தான் இந்த கேம்ல வின் பண்ணேன், அதையும் சொல்லிடுறேன். ஆமா, கொஞ்ச நேரத்திலேயே ரோஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேமோட வின்னர் அவங்க தான். இந்த மாதிரி நிறைய கேம் நீங்க பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. Bye. Bye.